நண்பர்கள் வணக்கம். இது நமச்சிவாய ஜோதிடம் 2026 புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள். பொதுவாகவே தமிழ் மாதத்தில் தான் புத்தாண்டு பெயர்ச்சி பலன்களை ஜோதிட ரீதியாக சொல்வது வழக்கம். ஸோ தமிழ் புத்தாண்டு பலன்கள்னு சொன்னால் அது இன்னுமே சிறப்பாக இருக்கும். பட் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருடம் எப்படி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பேரில் நம்ம இந்த ராசி பலனை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ வாடிக்கையாளருடைய விருப்பத்திற்கு இணங்க. அப்போது 2026 புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நம்ம காணொலியில் நாம் பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் தான் இந்த ரிஷபம். ரிஷபத்தில் 2ஆம் இடத்தில் குரு, 4இல் கேது, 10இல் ராகு, 11இல் சனி. இந்த நிலைமையில தான் உங்களுடைய இந்த 2026 பிறப்பு. 2ஆம் இடத்துல குரு, வாழ்க்கை துணை கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்க திருமணத்திற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, எனக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த பணம் எங்கேயும் எனக்கு வரல, அல்லது நான் ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு நமக்கு வர வேண்டிய பணம், கிடைக்காத பணம், ஏதாவது ஒரு மிராக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மிராக்கல்னு நீங்கள் தவறான ஒரு எண்ணத்துக்கோ கண்ணோட்டத்துக்கோ போயிடக்கூடாது. அதாவது நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்போம், அந்த பணம் நமக்கு வராது அப்படின்னு நினச்சிருப்போம், அந்த பணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். அல்லது நம்ம ஒரு சொத்தை விற்றோ, ஒரு இடத்த விற்றோ ஒரு பணம் நமக்கு இதில் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொருளாதார நிலை கண்டிப்பாக மேலோங்கும், இதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். வண்டி வாகனம், சொந்தமாக வீடு கட்ட முயற்சிகள், இது சிறிது தடைக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ சின்ன சின்ன தடைகள் நடக்குமானா கண்டிப்பாக ஒரு தடைக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் வெற்றிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ வீடு கட்டுற முயற்சி பண்ணாலும் ஒரு சிறிய தடைக்கு பிறகு தான் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுங்கிறத உண்மையான விஷயம். அடுத்தது 10இல் ராகு, 10ஆம் இடத்தில் ராகு என்ன செய்வார்? ஏதாவது ஒரு தொழிலை பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணணும், அந்த தொழில் பண்ணலாம், இதை பண்ணலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏமாறக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம். ஸோ தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. இந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு தொழிலாக பார்த்து நல்ல நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அந்த தொழிலுக்குள்ளே போங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 10க்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழிலில் மேன்மை கிடைக்கும். நம்ம தெரியாத இடத்துல காலை விடுற மாதிரி யோசிக்காமல் சிந்திக்காமல் அதிகமாக என்ன தொழிலை நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக யோசிக்காமையே ஏமாறக்கூடிய காலகட்டம். யோசிச்சு செய்யுங்க, தொழில் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக தொழில் செய்யும்போது நல்லா யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா 10 கூடியவன் 11 ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதியே சனி பகவான் தான் ரிஷப ராசிக்கு. ரிஷபத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்து அதிபதி 11 இருக்கிறார். 9, 10 கூடியவர் 11. அப்போ ஒரு தொழிலால் ஒரு லாபம் கண்டிப்பாக உண்டு, தந்தையால் ஒரு லாபம் கண்டிப்பாக உண்டு. ஸோ பூர்வீக சொத்து ஏதாவது விற்காமல் இருக்குது, பூர்வீக சொத்து ஏதாவது நமக்கு பிரித்து நமக்கு சேர வேண்டிய பங்கு நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக ரிஷபத்துக்கு ஒரு யோகமான ஆண்டே என்றே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ரிஷபத்துக்கு கண்டிப்பாக 2026 மிக வெற்றியான ஆண்டாக இருக்கும். குலதெய்வத்தை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். 11ஆம் இடத்துல கூடிய சனி ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் நம்புங்க. அதிகமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு கண்டிப்பாக வருவீங்க. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸோ தீவிர முயற்சி பண்ணுங்கள். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அதே சமயத்தில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். இறை வழிபாடு அதிகப்படுத்திகிட்டே இருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி தருந்த ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரிஷப ராசி இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.